வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்றது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் போய்க்குவோம். அது குரோம் போய்க்குவோம். கூகுள் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரீடைரக்ட் ஆகி அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது போல் இதில் அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு என்றைக்கு இது நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 28/3/2024 டு எண்டு டேட் பார்த்தீங்கன்னா 27/4/2024 அப்போ முடியுது. இதில் அப்ளை நவுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. அவங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். அதை லாகின் பண்ணிக்கோங்க. இந்த கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இது போல் பேஜ் ஒன்று உள்ளே லாகின் ஆகிடும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா போஸ்ட் நேம் அது குரூப் 1ன்னு போட்டு கிளிக் ஹேர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுமாரி பேஜ் உள்ளே போயிடும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 28ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இல்லைங்களா, அன்னைய டேட்டில் அப்படின்னா அதுக்கப்புறம் டேட்டில் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கணும். ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய நேம் உங்கள் இனிஷியல் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி அதுக்கு கீழே என்னைக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அந்த டேட்டையும் இங்கே செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். இது போல் இருக்கணும். உங்களுடைய ஃபோட்டோவில் உங்கள் நேமு அதுக்கு கீழே இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த டேட் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். சேவ் கொடுத்துருங்க. அடுத்த ஆப்ஷனு உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா உங்களோட டீட்டெயில்ஸை மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓடிஆரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ சேமாக கொடுங்க. அதையே கொடுத்துக்கோங்க. நேமு, அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது ஜெண்டரு, அடுத்தது கம்யூனிட்டின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் உங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அது சேமாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது சேவ் ஆகும். இல்லாத பட்சத்தில் எரர் ஆகும். நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி என்னன்னாக்கா எடிட் இன் ஓடிஆர்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய அட்ரஸ் காட்டும். அட்ரஸ் கரெக்ட்னாக்கா ஸ்க்ரோல் பண்ணி மறுபடியும் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது ஆப்ஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு டிசேபிள் பர்சனாக கேட்குறாங்க. இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அது டீட்டெயில்ஸ் கேட்கும், அது பண்ணி இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது தமிழ் எலிஜிபிள் கிளைம் பண்ணுறீங்க. தமிழ் எலிஜிபிள் யாருக்கு கிளைம் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசேபிள் பர்சன் இருக்காங்க இல்லைங்களா, ஊனமுற்றோர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள் ஆகும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் நோன் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க. இருந்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
அடுத்தது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்குறாங்க. இருந்தீங்கன்னாக்கா எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாய்டு, இல்லை அன்எம்ப்ளாய்னா அன்எம்ப்ளாய் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து உங்களை டிஸ்மிஸோ இல்லை கவர்மெண்ட்டு இதுவாக இருந்து எம்ப்ளாயாக இருந்து ரிசைனோ இல்லை ரிமூவல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அது ஆமாம் எஸ்னாக்கா எஸ் கொடுத்து அந்த டீட்டெயில் கொடுத்தவங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அது நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணி உள்ளே போயிட்டு டிஸ்குவாலிஃபைடு ஆகிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா நோ கொடுத்துருக்கோங்க. அடுத்து உங்கள் பேரில் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைனா நோ, எஸ் இருந்ததுனாக்கா அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்கள் என்ன மாதிரியான குற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும், அதை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்களான்னு கேட்கும், அது எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க ஃபிட்னஸ் பற்றி. அடுத்தது வந்து விஷன், உங்களுடைய கண் பார்வை வந்து எந்த கேட்டகரியில் இதில் வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்காக தேவைப்படும். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டில் வரீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்பௌஸ் கூட வாழ்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நோன்னு கொடுத்துக்கோங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில் 10th +2 டிகிரி அதனுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்எல்சின்றது 10th ரிசல்ட் டேட் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. அது வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் பார்த்துக்கோங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டு. டேட் வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த டேட்டு கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போர்டு நீங்கள் ஓடிஆரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அது டிஃபால்ட்டாகவே ஸ்டேட் போர்டுன்னு வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கரெக்ஷன் எதாவது இருந்தால் ஓடிஆரில் போயிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு வரும். சர்டிஃபிகேட் நம்பரும் டிஃபால்ட்டாகவே வந்துடும். அடுத்தது வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது +2 டீட்டெயில் கொடுக்கும். 12ஆம் வகுப்போடைய டீட்டெயில்ஸு. ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டேட் கேட்குறாங்க, அதுவும் உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த பப்ளிகேஷன் ரிசல்ட்டுன்னு இந்த டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மார்க் ஷீட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். உங்களை பதிவு எண் பக்கத்தில் ஒரு டேட் மென்ஷன் ஆகிருக்கும், அந்த டேட்டு தான் கரெக்டான டேட்டாக இதில் கொடுத்துக்கும். அடுத்து நேம் ஆஃப் த கோர்ஸ், நீங்கள் என்ன இது 12th இதுன்ட்டு கேட்குறாங்க, அதாவது எஸ்எஸ்எல்சியா ஐடிஐயா இல்லை டீச்சர் ட்ரைனிங்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா ஹெச்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன போர்டுன்னு கேட்குறாங்க, ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சின்னு கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க, மேலே ரைட் சைட் கார்னரில் டாப்பில் இருக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர், அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுத்துக்கோங்க. தமிழ் ஒரு பாடமும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா டிப்ளமோ சில பேர் வந்து 12th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க, சில பேர் 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தாக்கா டிப்ளமோ டீட்டெயில் பற்றி கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீஷன் இல்லை ஃபைனல் இயர், அந்த டீட்டெயிலை கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதில் யூஜியில் வந்து
உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டேட்டு கேட்குறாங்க. அந்த டேட்டை கரெக்டாக பார்த்து கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த டேட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அந்த டேட்டை பார்த்து போட்டுக்கோங்க. என்ன டிகிரின்னு கேட்குறாங்க, டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்ட்னு கேட்குறாங்க, அது கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க, எந்த யூனிவர்சிட்டியோ அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் நம்பர். உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்துருந்ததுன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டோட சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் சில பேர் வாங்கியிருக்க மாட்டீங்க, அப்போ அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோடைய நம்பரை கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி அது கேட்குறேன். சில பேர் வந்து கரஸில் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ரெகுலர் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஈவினிங் காலேஜ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன நீங்கள் என்ன டைப்பில் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜி டீட்டெயிலும் கொடுத்துக்கோங்க. என்ன டிகிரியோ அது மாஸ்டர் டிகிரியோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்குறாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்குறாங்க, அதுவும் கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பரு அதே போல் இதுலேயும் அப்படி தான். உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வந்துருந்ததுனாக்கா டிகிரி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துருங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோட நம்பரை கொடுத்துருங்க. தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் மாஸ்டர் டிகிரியில் தமிழ் வராது, அதனால் நோன்னு கொடுத்துக்குவோம். அடுத்து மீதி எல்லாம் இந்த ஐபிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இல்லை எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோடைய மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. அதுக்கான இது உங்களோட செஸ்ட்டு வந்து சாதாரண நிலையில் தான் இருக்குது, அதாவது நார்மல் இதில் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்டென்ஷனில் எவ்வளோ இருக்குன்றதை கேட்குறாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஹைட்டு, அடுத்தது வந்து வெயிட்டு கொடுத்துக்கோங்க. சென்டிமீட்டரில் கொடுங்க ஹைட்டு, வெயிட்டு கேஜியில் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஎஸ்டிஎம் தமிழ் வழி கல்வி வந்து வச்சுருந்தீங்க. தமிழ் வழி கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1ஆவதுலேருந்து 12வது இல்லை காலேஜ் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லாத பட்சத்தில் நோ கொடுத்துருவோம். ஏன்னா சில பேர் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருவாங்க. அடுத்தது 6ஆவதுலேருந்து ரெகுலராக அதுக்கப்புறம் தமிழ் மீடியம், அவங்க வந்து எலிஜிபிள் வர மாட்டாங்க. நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இல்லை 1ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் நோனே கொடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட சென்டர் செலக்ட் பண்ணணும். 2 சென்டர் நீங்கள் ஆப்ஷன்லாம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் உங்கள் நேட்டிவ் மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. 2வது சென்டராக வந்து உங்கள் பக்கத்து மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது சென்னை மட்டும்தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக சென்னை மட்டும்தான் கொடுத்தாகணும். முதல் நிலை தேர்வு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அது எந்த மாதிரியான கொஸ்டின் எந்த மாதிரியான ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில், அதாவது சிங்கிள் பேப்பர்
ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு. அடுத்தது ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருந்து கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்தது மெயின்ஸு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து மெயின்ஸ் போகிறீங்கன்னா அது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ன்ட்டு மொத்தம் 4 ஆப்ஷனில் இருக்குது. இதில் தமிழ் எலிஜிபிள் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயும், பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டும், பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு வந்து வரும். உங்களுக்கு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரீஃபாகவே கொடுத்துருக்காங்க. அதை ஒரு தடவை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு என்ன ஏதுன்னு புரியும். மொத்தம் இதனுடைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 போஸ்டிங் வந்து உங்களுக்கு இதில் வேக்கண்ட்டில் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இது எல்லாமே பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ப்ரிவ்யூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஒரு தடவை மறுபடியும் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிறீங்களா, கம்ப்ளீஷன் டேட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு செக் பாக்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் எஸ் ரெண்டு டைம் கேட்கும். எஸ் கொடுத்துட்டு இங்கே அக்ரி கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு ப்ரிவ்யூ வரும். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் பண்ணிடுங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும். பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்புறமா கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உடனே பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அப்புறமா கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டு வந்துட்டிங்கனாக்கா கரண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போயிட்டு பாருங்கள். அதில் வந்து உங்களுடைய இது வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்ளிகேஷனு, இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை, பேமெண்ட்டுக்காக வெயிட்டிங். அதனால் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டு இது போல் வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு பேமெண்ட் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லை ஏதாவது ஒரு கரெக்ஷன்னா நீங்கள் அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி எப்போனாலும் போயிட்டு அந்த கரெக்ஷனை வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.